ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த டிசம்பர் அண்ட் ஜான்வரி சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர் வகையை யூஸ் பண்ணி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, மொச்சக்கொட்டை. இந்த மொச்சக்கொட்டை ஜனவரி மந்தில் ஜாஸ்தி விலையும் நிறைய கிடைக்கக்கூடியது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த மொச்சக்கொட்டை கூட சுரக்காய் ஆட் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு மசாலா குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மசாலா அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மல்லி, தனியா, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக வேர்க்கடலை, பட்டை, கிராம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் நீங்கள் சில்லிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேங்காயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்திங்க அப்படின்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம இந்த தேங்காயை வணக்கிக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டொமேட்டோ கூட போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த டொமேட்டோ பச்சையாக போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோவையும் நீங்கள் லைட்டாக வணக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம குக்கர் வச்சுக்குவோம். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். அடுத்ததாக நம்ம இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை தழை இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் தட்டி ஆட் பண்ணால் போதும். அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ண வேண்டாம். இந்த குழம்புல நம்ம ஜஸ்ட் இந்த தட்டி ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி பேஸ்ட்டாக ஆட் பண்ணலை. அடுத்ததாக நிறைய சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பெருசாக ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே வணக்கி கொடுத்துடலாம். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போகும். அதுக்காக தான் நம்ம நல்லாவே வணக்கி கொடுத்துருக்க போகிறோம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நல்ல மசாலா போட்டு செய்கிறதுனால நம்ம வீட்லேயே செய்கிற பரோட்டாவாக இருந்தாலும் சரி காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்மளுடைய சுரக்காய் நல்லாவே வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம வாட்டர் ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். இந்த மசாலாவுமே அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வணக்கி கொடுத்துடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஆயிலாக ஸ்ப்ளிட் ஆகி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வணக்கி கொடுக்கும்பொழுது நமக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதில் இருந்த வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகிட்டு நல்லா வணங்கி வந்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா அந்த ஸ்ப்ளிட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் தனி மாதிரி இருக்கணும், தோசைக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் ஓரளவு மட்டுமே வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. நல்லா ஓரளவுக்கு கொதித்து வரட்டும். அடுத்ததாக நம்ம இந்த பச்சை மொச்சப்பயிறு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா அதெல்லாம் உதுத்திட்டு அதை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சீசனில் இந்த பச்சை மொச்சப்பயிறு நிறையா கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு இது கூட ஆட் பண்ணி இந்த மாதிரியான குழம்பு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மொச்சப்பயிரையும் நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. நமக்கு வாட்டர் போதும்னா ஓகே, இல்லைனா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் மட்டுமே வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுரக்காய் வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால 2 விசில்ஸ் மட்டுமே வச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும்.
பாருங்கள், நம்மளுடைய இந்த சுரைக்காய் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த சுரைக்காய் மசாலா கிரேவி நல்லா சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் காம்போவாக இந்த சுரைக்காய் கிரேவி கூட நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த டொமேட்டோ பிக்கிளும் வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ பிக்கிளும் நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த டொமேட்டோ பிக்கிளுடைய ரெசிபி நீங்கள் பார்க்கலன்னா போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.